பெருநாளைக்கான ஆடைகளை நீங்க வாங்கிட்டீங்களா? நிறைய பேர் அதெல்லாம் வாங்கி முடிச்சிட்டோம். ஆனா கொஞ்சம் சிந்திக்கிறோமா? எவ்வளவோ மக்கள் கஷ்டத்துல இருக்கிறாங்க. அதை பத்தி பேச போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்க அப்துல்லா பேசுறேன். அப்படி நல்லா இருக்கிறீங்களா? கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாம தேடி தேடி போய் ஹெல்ப் பண்ற மக்கள்ங்கிறதையும் தாண்டி எனக்கு தேடி வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? நான் எப்படி போய் கேட்கறது என்று சொல்ற அந்த மனசுல கேட்க முடியாத கட்டத்துல எவ்வளவோ மக்கள் கஷ்டத்துல இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணலனாலும் போய் ஆறுதலா 4 வார்த்தையை பேசிட்டு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணோம்னா எதுவும் நம்மக்கிட்ட இருந்து அந்த அளவுக்கு பெருசா இழந்துருவோமா என்ன? இழக்க மாட்டோம்ல. அதனால அன்பா சொல்றேன், வாழ்க்கையில சதக்கா கொடுக்குற அந்த பழக்கம், தர்மம், இதை நம்ம எடுத்தோம்னா லைஃப் நல்லா இருக்கும். ஒரு சந்தோஷம் வரும். நம்மளால கொடுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும். கொடுக்குறப்ப இன்னொருவங்களுக்கு காட்டித்தான் கொடுக்கணும், இன்னொருவங்க பார்க்குற மாதிரி தான் கொடுக்கணுங்கிறது தப்புங்க. நீங்க கொடுங்க. எப்படி கொடுங்கன்னா, அது யாருக்கு இது போய் சேருதுன்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு நல்ல மறைமுகமாக கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க மனசுல நம்ம இவருக்கு கொடுத்துருக்கோம், இவர் நமக்கு இப்படி பண்ணிட்டாரேங்கிற எண்ணம் வராது. அவங்களுக்கும் இவர் நமக்கு தந்தாரு, நம்ம இவருக்கு இப்படி பண்ணணுமேங்கிற அந்த எண்ணமெல்லாம் வராது. அந்த சங்கடம் இருக்காது. அதெல்லாம் கொடுங்க. யாருக்கும் தெரியாம கொடுங்க. உங்களை படைச்சு இறைவன் இருக்கிறான், அவன் உங்களை கைவிட மாட்டான், அவன் அதுக்கான கூலியை தருவான். மக்கள் மட்டும் நோட்டீஸ் போர்டில் பேர் வாரதை விட இறைவன் அதுக்கான கூலியை மறுமையில் தருவான். நம்புங்க. உங்களால் முடிஞ்ச யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்படின்னா இவ்வளோ பண்ணிருக்கேன் அப்படிலாம் இல்லை, பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் அவ்வளவும் பண்ணுங்க போதும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.